2026 ஜூலை 22ஆம் தேதி புதன்கிழமை மத்திய பிரதேசத்தின் சத்னாவைச் சேர்ந்த 20 வயது மாணவி சித்திரக்கூட்டைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் தனது 17 வயது ஆண் நண்பருடன் தேவாங்கனா பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு குன்றின் மீது அமர்ந்து பேசி சிரித்து ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். மாலை 3 மணி இருக்கும் போது வனத்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து அவர்களை மிரட்ட ஆரம்பித்தனர். அவர்கள் அந்த மாணவியின் நண்பனை பெல்ட்டால் அடித்து அவரது கைகளையும் கால்களையும் துண்டால் கட்டி உள்ளனர். பின்னர் மூவரும் சேர்ந்து மாணவியை புதர்களுக்குள் இழுத்துச் சென்று கொடூரமாக தாக்கியதோடு கூட்டு பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. நண்பன் தன்னை விடுவித்துக் கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து கிடந்த மாணவி குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். 3 பேரில் ஒருவன் என்னை பிடித்து ஒரு துண்டால் என் கைகளையும் கால்களையும் கட்டினான். மற்ற இருவரும் என் தோழியை மிரட்டத் தொடங்கினர். அவள் சப்தம் போட்டாள். அவளை மலையில் இருந்து கீழே தள்ளிவிடுவோம் என்று கூறினர். பின்னர் அவர்கள் என் தோழியை வலுக்கட்டாயமாக புதர்களுக்குள் அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர் என மாணவியின் நண்பர் கண்ணீரோடு வாக்குமூலம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் ஒரு பைக்கில் செல்லும் சிசிடிவி காட்சியை காவல்துறை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் முக்கிய குற்றவாளியான ஜிதேந்தர் குமார் காலில் சுடப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டான். விவேக் குமார் மற்றும் பிரவீன் பட்டேல் என அடையாளம் காணப்பட்ட மீதமுள்ள 2 குற்றவாளிகள் குறித்து தகவல் அளித்தால் தலா 50,000 ரூபாய் வெகுமதி அளிப்பதாகவும் காவல்துறை அறிவித்தது. 9 மணி நேரம் கழித்து அதிகாலை 2 மணி அளவில் விவேக் குமார் மற்றும் பிரவீன் பட்டேலை காவல்துறை கைது செய்தது. காவல் கண்காணிப்பாளர் அருண்குமார் சிங் இது குறித்து கூறும்போது 374 சிசிடிவி காட்சிகளும் 6000 செல்போன் எண்களும் ஆய்வு செய்யப்பட்டன. 58 சந்தேக நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 4 நாட்கள் நீடித்த இந்த நடவடிக்கைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் கைது செய்யப்பட்டனர் என்றார். முக்கிய குற்றவாளியான ஜிதேந்தர் குமார் சிவ்ராம்பூரில் உள்ள கல்லா கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை தேவராஜ் இச்சம்பவம் குறித்து கூறுகையில், எனக்கு 2 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. இதற்கு முன்பு எனது 2 மகன்களான தேவ்தத் மற்றும் ஜிதேந்திரா ஆகியோர் பெங்களூருவில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்தனர். ஜிதேந்திரா 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது பக்கத்து வீட்டு பெண்ணான ஆர்த்தி பட்டேலை காதல் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 5 மாத குழந்தை ஒன்றும் உள்ளது. ஜிதேந்திரா ஏப்ரல் 20ஆம் தேதி பெங்களூருவில் இருந்து வீட்டுக்கு திரும்பினார். மே மாதம் அவர் உறவினர்களின் உதவியுடன் ஒரு தாபாவை திறந்து நிர்வகிக்க தொடங்கினார். அதன் பிறகு அவர் தனது நண்பர்களுடன் இரவு வெகுநேரம் வரை சுற்றவும் ஆரம்பித்தார். ஜூலை 22ஆம் தேதி ஜிதேந்திரா தனது தாபாவிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாவட்ட தலைமையகமான கார்விக்கு சென்றார். அவரது மாமா தாபாவை பார்த்துக் கொள்வதற்காக அங்கேயே தங்கியிருந்தார். அப்போது வழியில் அவர் தனது நண்பர்களான சிவ்ராம்பூரில் உள்ள ராய்புர்வா மாஃபியைச் சேர்ந்த விவேக் பட்டேல் மற்றும் தனது சொந்த கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் பட்டேல் ஆகியோரை சந்தித்தார். அதற்கு பிறகுதான் ஏதோ நடந்திருக்கிறது என வேதனையோடு வாக்குமூலம் அளித்துள்ளார். நீட்டிற்கு தயாராகிக் கொண்டிருந்த 20 வயது மாணவி தனது 17 வயது நண்பருடன் சுற்றுலா சென்று ரீல்ஸ் எடுக்கும் போது 3 பேரால் கூட்டு பாலியல் கொடூரத்திற்கு ஆளான சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.